ரொம்ப டேஸ்டான இந்த நெஞ்சுக்கறி குழம்பு இருந்தா ஒரு பானை சோறு கூட காலியாயிரும். அப்படி டேஸ்டான இந்த நெஞ்சுக்கறி குழம்ப எப்படி செய்யறதுன்னு பாத்திரலாமா? இந்த குழம்பு செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் மசாலா ரெடி பண்ணிக்கணும். 8 மிளகா வத்தல், 1/2 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 சில் தேங்காயை துருகி எடுத்துக்கணும். 10 சின்ன வெங்காயத்தை உரிச்சு எடுத்து மிக்சியில போட்டு மையா அரைச்சி எடுத்து கொண்டு வந்து வச்சுக்கணும். ஒரு 10 சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஆட்டுக்கறியில நெஞ்சு கறியா 1/4 கிலோ வாங்கி கிளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ அடுப்புல குக்கரை வச்சு 1 நிமிஷம் காஞ்ச உடனே 2 கரண்டி நிறைய எண்ணெய் ஊத்திக்கணும். எண்ணெய் காயிற வரைக்கும் வெயிட் பண்ணி 1 ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு அதோட சேர்த்துக்கணும். இப்போ கடுகு வெடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து 1 கொத்து கருவேப்பிலைய சேர்த்துக்கணும். கருவேப்பிலையை நல்லா வெடிச்ச உடனே நம்ம நறுக்கி வச்ச சின்ன வெங்காயத்தை இதோட சேர்த்துக்கணும். சேர்த்து வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல வர்ற வரைக்கும் வதக்கி விடணும். இப்போ வெங்காயம் கண்ணாடி பதத்துல வந்துருச்சு. நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்கிற கறியை இதோட சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா வதக்கி விடணும். கறி நல்லா வதங்கணும். அப்பதான் குழம்பு டேஸ்டா இருக்கும். இப்போ 1 பிஞ்ச் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும். பழையபடியும் கறியை நல்லா வதக்கி விடணும். இப்போ ஓரளவு கறி வதங்கிருச்சு. நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை இதோட சேர்த்துக்கணும். மசாலாவோட பச்சை வாசனை போறதுக்கு நல்லா கிண்டி விட்டு வதக்கணும். இப்போ லைட்டா பபிள் பபிளா வருது. குழம்புக்கு தேவையான தண்ணியை மிக்சி ஜார்ல சேர்த்து நல்லா அலசி குழம்போட ஊத்திக்கணும். குழம்புக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கணும். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணோடனே 4 விசில் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அப்புறம் குக்கரை சிம்ல வச்சிடணும். 5 நிமிஷம் சிம்ல வச்சு அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கேஸ்லாம் ரிலீஸ் ஆன பிறகு ஓபன் பண்ணி பார்க்கணும். நல்லா குழம்பு வெந்துருச்சு. இப்போ கிண்டி விடணும். கறியெல்லாம் நல்லா வெந்திருக்கு. சட்டியில டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். கடைசியா கொத்தமல்லி தழைய கொஞ்சம் தூவி வச்சுக்கணும். இப்போ நமக்கு தேவையான நெஞ்சுக்கறி குழம்பு தயாராயிருச்சு. இந்த குழம்பு ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த குழம்ப வச்சு 1 சட்டி சோறு கூட சாப்பிடலாம். இந்த குழம்ப நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.